Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கென்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளிலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் என்ன பேசுவீரோ என்று ஆண்டவரே எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உடைய வார்த்தையானது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும். எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒவ்வொரு வாரமும் அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், ஏராளமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை நன்மையாய் நடத்துகிறார். ஆமென். பாருங்க, இந்த ஆண்டு நமக்கு துவக்கம் ஆரம்பிச்சது, அதற்குள்ள ஒரு மாதம் முடிந்து தேவனுடைய கிருபையில 2ஆம் மாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது தேவனுடைய கிருபை இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்திலையும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலும் நமக்கு வாக்குத்தத்தங்கள் ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். அவர் கை நம்மோடு உறுதியாய் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ இப்பொழுது நம்ம வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துல கர்த்தர் இந்த நாட்களில நமக்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்க, கடந்த வருடம் எல்லாம் நீங்கள் ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் துக்கத்தோடு காணப்பட்டிருக்கலாம், துக்கத்தின் நிலையில நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். பாருங்க, சில விஷயங்களை குறித்து நம்ம மனதுல துக்கம் அதிகரிக்கிறது. அந்த ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று மரணத்து நிமித்தமா துக்கப்படலாம், இல்ல வியாதி நிமித்தமா துக்கப்பட்டிருக்கலாம், பலவீனத்து நிமித்தமா நம்ம துக்கப்பட்டிருக்கலாம். இந்த துக்கங்கள் நமக்குள்ள வருகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போக முடியாம நம்ம ஒரே இடத்துல நின்று போயிடுறோம். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில உங்க இடத்துல சொல்லுகிறார், அம்மா, நீங்க துக்கத்தினால நின்னுட்டீங்க, நீங்க துக்கத்தோட இருக்கிறீங்க, நீங்க துக்கமுகமாகவே இருக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கக்கூடாது என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இருளை விலக்கி, அந்த துக்கமான சூழ்நிலையில இருக்கிற அந்த இருளான காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி வெளிச்சத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல வருகிறார். ஆமென். அதுதான் வசனம் வாசிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று உங்கள் துக்க நாட்கள் முடிவுக்கு கொடுக்கத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது விதமாய் சொல்லுகிறார், எனக்குள்ள இருக்கிற துக்கத்தின் நிமித்தமாக நான் தடுமாறி விழுகிறேன் என்று. சங்கீதம் 38:17 நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் துக்கம் எனக்கு முன்பதாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை குறித்து நான் யோசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பலவீனங்கள் இப்படி இருக்கே, என்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது, என்னை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் மத்தியில் நான் இப்படி இருக்கிறேன் என்று துக்கம் ஒவ்வொரு நாளுக்கும் அதிகமாகிறதுனால அடுத்து நான் என்ன செய்வது என்று தெரியாம நான் தடுமாறி நான் இந்த வேளையில காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர், ஒரு காரியம் போனா இன்னொரு காரியம் துக்கமா இருக்கிறது, ஒரு காரியம் போனா இன்னொரு காரியத்துல நம்ம விழுந்து போய்கிறோம். துக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இந்த துக்கம் வரும்போது நம்முடைய மைண்ட் செட் எப்படின்னா, என்ன பண்ணாலும் சரியாவே இல்லப்போ அப்படின்ட்டு அந்த நிலைமையிலிருந்து நம்ம கீழே போறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னேற்றத்துல நம்ம கடந்து போகல, அந்த துக்கமான சூழ்நிலையில நாம நின்றுடுறோம். எந்த காரியத்தை குறித்து நாம் துக்கப்படுகிறோமோ அதுல நாம் தடுமாற்றமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், சொல்லி முடியாத துக்கத்துல நான் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. என் வீட்டுல சில மரணங்கள், சில காரியங்கள், இழப்புகள், சில ஆசீர்வாத இழப்புகளை நான் காணும்பொழுது என் துக்கத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லி மாளல, அவ்வளோ துக்கத்துல நான் காணப்படுகிறேன் என்று. ஆமென். இந்த காலை வேளையில யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, துக்கத்தோட கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டவரே என் பிரச்சனைகள் முடியல, இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆண்டவரே சரியாக இல்லை ஆண்டவரே, அப்பா நான் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது, ஆனா இந்த நேரத்துல நான் துக்கத்தோடவே இருக்கிறேன், என் துக்கத்தை ஷேர் பண்ண முடியல, நான் மன வேதனையோடு இருக்கிறேன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்கள் துக்கத்துக்கு கர்த்தராகிய தேவன் முடிவு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ப்ராமிஸ் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுகிறார்னா அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல நிறைய பேர் துக்கத்தோட ஆலயத்தில் வந்ததை நாம் காண்கிறோம். பாருங்க, அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாத நிமித்தமாக துக்கத்தோட அவ தேவாலயத்துக்கு வருகிறா. நம்ம இது அறிந்த காரியமா இருந்தாலும் உண்மை நிலவரம், அவ் வாழ்க்கையில் இருக்கிற குறைவின்
நிமித்தமா அவள் துக்கப்படுகிறா. ஆண்டவரே, என்ன அசிங்கப்படுறேன், நான் வெக்கப்படுறேன், எனக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது, நான் இன்னுமா எவ்வளவு அவமானப்படுவது என்று அவள் துக்கத்தோடு புலம்பிக்கிட்டு தேவாலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் சமாதானத்தோடு கூட அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டில் 3 மரணங்கள் நடக்கிறது. 3 மரணங்களை சந்தித்த நகோமியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நான் துக்கத்தோடவே இருக்கிறேன், நான் துக்கமுகமாகவே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நான் சார்ந்திருக்கிறேன் என்று அவளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அந்த வாழ்க்கையை புது விதமாக ஆசீர்வாதம் உள்ளதாக புதிய கோணத்தில் கர்த்தர் ரூத்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தரிடத்துல வருகிறவர்களை அவர் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் துக்கத்தோடு இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ, ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்கள் துக்கம் இந்த ஆண்டிலே முடிவுக்கு வரப்போகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கடந்து வந்தார். ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்னா, வசனம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அவர் இந்த உலகத்துல வியாதி உள்ளவர்களையும் கொடிய நோய்களில் இருக்கிறவர்களையும் பலவீனப்பட்டவர்களையும் மரண அவஸ்தையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் குணமாக்கும்படியாக விடுதலையாக்கும்படியாய் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி. ஆமென், அல்லேலூயா. அவர் அநேகரை குணமாக்குகிறார், அநேகரை பலவீனத்திலிருந்து காப்பாற்றுகிறார். அநேகருடைய வாழ்க்கையை இயேசுவானவர் வந்த உடனே அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இயேசுவானவர் உள்ளே வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பெரிய மாற்றத்தை அவர் தருகிறார். துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இரட்சகராகிய தேவனை தேடினவர்களை அவர் கைவிட்டதில்லை. என் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்தவர்களை அவர் வெறுமையாய் விட்டதில்லை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு சகோதரியை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயாக தன்னுடைய சரீரத்தில் உதிரப்போக்கு நிமித்தமாக பலவீனப்பட்ட ஒரு சகோதரி. அவங்க வாழ்க்கை முழுவதும் துக்கம் நிறைந்ததா இருந்தது. 12 வருடமாக அவ அநேக வைத்தியரை கண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போறா, நிறைய டிப்ஸ் சொல்றாங்க, நிறைய வைத்தியங்கள் எல்லாம் அவ எடுத்துக்கிறா. ஆனாலும் அவருடைய உடல்நிலை சரியா இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில மன உளைச்சல். இப்போ நிறைய வைத்தியர்கிட்ட போயிருக்காங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பண வசதியோடு வாய்ப்போடு தான் இருந்திருக்கணும். அப்போ அவளுடைய பணம் இருந்தும் அவளுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்தும் அந்த சரீரத்துல வியாதி, அந்த சரீரத்துல பலவீனம், இது நிமித்தமா மன துக்கத்தோட வெக்கத்தோட எங்கே போனாலும் ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு நார்மலான ஒரு இடத்துக்கு அவளால் போக முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய பலவீனத்தில் அவள் காணப்படுகிறா. அப்ப அந்த 12 வருடமா அவளுக்கு அந்த ஓயாத அந்த துக்கம். அங்க வேதம் சொல்லுகிறது, அவ பலவீனப்பட்டவளாக அநேக இடங்களில் போய் தன் ஆஸ்திகளை அழித்தவளாக அந்த வைத்தியர்கிட்ட எல்லாம் போய் தன்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்தும் அவளுடைய நிலைமை சரியாகவில்லை. அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்பட்டது இந்த ஒரு ஸ்திரீ. ஆமென், அல்லேலூயா. அவளுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்தவளாக அவள் காணப்பட்டிருக்கிறார். ஆமென். அந்த நாட்களில் இயேசுவானவர் கடந்து போகிறார் என்பதை கேள்விப்பட்ட போது, அப்பா நான் ஆஸ்தி எல்லாம் செலவழிச்சிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆண்டவரே எனக்கு சுகம் வரலன்று நம்பிக்கையோடு கூட இயேசுவை ஃபாலோ பண்றா. இயேசு எங்க போறாரோ அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறா. அவ துக்கத்தோட தான் இருக்கிறா. அவளால் எழுந்து வெளியில வர முடியாது. மன உளைச்சலோடு இருக்கிறா. மருத்துவரால் கைவிடப்பட்டவளாக இருக்கிறா. இந்த மன உளைச்சலோவே வருகிறா. வெளியில பார்த்தா இயேசுவானவர் கடந்து போகிறதை அவள் அறிகிறார். பின்னதாகவே போறா. தன்னை முன்னாடி காண்பிக்க கூட அவ ரெடியா இல்ல. ஏசப்பா எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை முன்ன அவ கொண்டு காமிக்கல. ஆண்டவர் அவ எப்படி விசுவாச தெரியுமா? ஆண்டவர் போட்டிருக்கிற அந்த வஸ்திரம், இயேசுவானவர் போட்டிருக்க அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும்னு அவள் தொடும்படியாக அவள் வாஞ்சிக்கிறா. அந்த விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் வைத்தியர்கிட்ட போனப்பா, நான் நிறைய பேர் சொன்னதெல்லாம் செஞ்சப்பா, எனக்கு எதுவும் நடக்கல, ஆனா உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் பெரிய அற்புதம் செய்கிற தேவன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த பலவீனத்துல பின்னதாக இருந்த அந்த வஸ்திரத்தை தொடுகிறா. தொட்ட மாத்திரத்துல கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு தேவனை தேடும் பொழுது, விசுவாசத்தோடு தொடும் பொழுது, விசுவாசத்தோடு தேவாலயத்துக்கு வரும்போது, விசுவாசத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, கர்த்தர் நீங்கள் எப்பேற்பட்ட பலவீனத்தை நீங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்கள் பலவீனத்தில் நீக்கி உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாறச் செய்வார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் இன்றோடு முடிவுக்கு வரத்தக்கதாய் என் கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்கன்றதுதான். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரிடத்துல வரும்போது விசுவாசத்தோடு வாங்க.
இடத்துல வரும்போது நீங்க விசுவாசத்தோட தொடுங்க. அந்த அம்மாவோட விசுவாசம் பாருங்க. முன்ன வந்து நின்று அவர்கிட்ட நான் பெரிய பணக்காரி, நான் வந்து இந்த காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு சுகப்படுத்துங்க அவ கேட்டிருக்கலாம். அவ வந்து எப்படின்னா தன்னை இருக்கலாம். ஆனா அவள் அதை வெளிப்படுத்தாம இயேசு கிட்ட வந்து நிக்காம பின்னதாகவே அவ விசுவாசத்தை மட்டும் காமிக்கிறா. இன்னைக்கு நிறைய பேர் முகத்தை காமிக்க ரெடியா வரும், விசுவாசத்தை காமிக்க மாட்டேன்றோம். இல்ல, இங்க வந்து ஆண்டவர் ஆகிய தேவன் நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோட வாமா ஆலயத்துக்கு, விசுவாசத்தோட பிரசங்கத்தை கேளுமா, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசுவானவர் அவள் விசுவாசத்தை கண்டு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். 48வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசு திரும்பி பார்த்து சொல்லுகிறார், சுகம் பெற்றவளை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோட கடந்து போகமா. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த வேளையில உங்களிடத்துல வருகிறார். நீங்க எங்க இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, விசுவாசத்தோட தேவனை பாருங்க. இந்த வசனம் எனக்கு தான், விசுவாசத்தோட பாருங்க, விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். இந்த பலவீனத்தை நிமித்தமாய் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, அநேக ஸ்கின் பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே, அநேக வயிற்று வலியினால நான் அவஸ்தைப்படுறேன் ஆண்டவரே, அநேக நாள் எங்களை தொடர்ந்து இந்த பலவீனம் இருக்கு ஆண்டவரே. அப்பா, இந்த வயிற்று வலியால நான் போராடிக்கிட்டு இருக்கேன், தலைவலியால நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. டாக்டர்ஸ் எல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. அப்பா, நான் உயிர் பிழப்பனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மன உளைச்சலோட துக்கத்தோட துக்க முகமா இருக்கிறீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல வருகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், அம்மா நீ விசுவாசத்தோடு பாரு, நீ விசுவாசத்தோட இரு, நீ விசுவாசத்தோடு என்னை பார்த்தினா ஆண்டவராகிய கிறிஸ்து உனக்கு சுகப்படுத்துவார். நான் சொல்றாரு, நீ விசுவாசத்தோட என்னை பாரு, விசுவாசத்தோட இருந்தீனா உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. துக்கத்தோடு வந்தவருடைய மகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்தார். ரெண்டாவது இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நாய்னூர் என்ற ஊர்ல ஒரு விதவையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த சகோதரிக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அந்த பிள்ளை தான் எதிர்காலம்னு அந்த அம்மா நம்பிட்டு இருக்கு. வேற எந்த ஹோப்புமே அந்த அம்மாக்கு கிடையாது. நம்மள அந்த பிள்ளை பார்த்துப்பான், எதிர்காலம் நமக்கு அந்த பிள்ளையா தான் இருக்கும், எதிர்காலத்தினுடைய பயங்களை நீங்கி சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த பிள்ளை மரித்து போகிறான். அப்போ எதிர்காலம் இல்லை. அப்போ நினைச்சு பாருங்க, அந்த வீட்டில் ஒரு மரணம், அந்த மரணத்தை அந்த அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த வேளையில யாராவது இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். பாருங்க, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட துக்கம், அந்த சொல்ல முடியாத பாரம். யோபு சொன்னாரு, என்னுடைய பாரம் சொல்ல முடியாதது, அதை சொல்லி மாளாது. அப்ப இந்த அம்மாவுடைய எதிர்காலமே அழிஞ்சு போச்சு. இருளான வாழ்க்கை, இருள் சூழ்ந்த நிலையில அந்த அம்மா கிடக்குறாங்க. அவங்கள சுத்தி சொந்தக்காரங்க இருந்தாலும், அவங்கள சுற்றி நிறைய பேர் இருந்தாலும், வாழ்க்கை இல்லை, என் பிள்ளை இல்லை, என் பிள்ளையோட எதிர்காலம் போச்சுன்னு கண்ணீரோட வந்திருக்கிறாங்க. அந்த நிலையில இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இழந்த நிலையில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இருள் சூழ்ந்த வாழ்க்கையில என் கர்த்தராகிய தேவன் உங்களிடத்துல வர வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அப்படியா அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள், பாடையில வைத்து அவனை வெளியில கொண்டு வருகிறார்கள். அவன் வெளியில வரும்போது இரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். வந்து நின்று அந்த தாயினுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தம் பிள்ளைங்க உயிரோடு இருந்த செத்ததை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதை நீங்க கண்ணீரோடு இருக்கீங்க. என் பிள்ளை சரியா இல்லை, வேலைக்கு போல, குடிப்பழக்கத்தில் இருக்கிறான், போதையில் இருக்கிறான், அவன் மரித்து போனவனா இருக்கிறான், உயிரோடு இருந்து மரித்தவனா என் வீட்டில் இருக்கிறான் ஆண்டவரே என்று நீங்க கலக்கத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா, என் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? மரித்து போன அந்த பையனை பார்த்துட்டு அடுத்து அவங்க பிள்ளைய அந்த தாயை பார்க்கிறாரு. தாயை பார்க்கும்போது கண்ணீரோடு அந்த அம்மா நிற்கிறாங்க. என் தேவனாகிய கர்த்தர் கிட்ட வருகிறார். வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்துல வாசிக்கிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் தேவனாகிய கர்த்தரிடத்துல வரும்போது அவர் கிட்ட வந்து அந்த பாடையை தொடுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, என் தேவன் எப்பேற்பட்டவர். அந்த மரண வீட்டின் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அந்த தாய் அழுதுட்டு இருக்கும்போது தாயை பார்த்து சொல்லுகிறாரு, அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அழுகியோடு இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? தினந்தோறும் காலையில வந்து துக்கமுகமாகவே சுற்றிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீ அழாதம்மா, நீ துக்கமா இருக்காதம்மா, எதை குறித்து ஏன் கவலைப்பட்டுக்கிற? இந்தந்த காரியங்கள் நேர்த்தியா நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வீடுகளில் எந்த காரியம் மரித்து போச்சோ அதை கர்த்தர்
கர்த்தர் தொட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மரித்த உணர்வுகளை கர்த்தர் தொடுவார். பலவீனமான சூழ்நிலைகளை கர்த்தர் தொடுவார். உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அங்கே வந்து தொட்ட உடனே வாலிபனே எழுந்திரு என்ற போது மரித்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மரித்த காரியங்கள் உயிரடையும், மரித்த மகன் உயிரடைவான், மரித்த ஊழியங்கள் உயிரடையும், மரித்த காரியத்தை கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். வியாபாரத்தை நிமித்தமா எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் வீட்டிலே விழுந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆண்டவர் மறுபடியும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மரித்தது உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா. துக்கத்தோடு அல்ல, அந்த தாய் கிட்ட பிள்ளை மறுபடியும் கொடுக்கிறார். பாருங்க, பாடையில வச்சாச்சு, ஊருக்கு வெளியில வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிந்த ஒரு காரியத்தை கர்த்தர் மறுபடியும் திரும்ப எடுத்துன்னு போய் கையில கொடுக்கிறார். திரும்ப எடுத்துன்னு போய் அந்த பிள்ளையை உருவாக்குகிறார். உருவாக்கி அந்த பிள்ளை உயிரோடு வந்த பொழுது தாயிடத்துல ஒப்படைக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மறுபடியும் இழந்ததை எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுப்பார். எல்லாவற்றும் ஒப்படைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்தவைகள் என்று நினைக்காதீங்க. இழந்தவைகளை திரும்ப கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்ட வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருக்காதீங்க. என் தேவன் துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ண போகிறார். பலவீனமானவளை கர்த்தர் மாற்றினார். மரித்து போனவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமே சப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் துக்க முகத்தோடு ஆண்டவரே இந்த துக்கத்துக்கு முடிவில்லையா ஆண்டவரே, இந்த துக்கத்தோடு நான் ஏன் அலைய வேண்டும் ஆண்டவரே, சொல்லி முடியாத துக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாறச் செய்வீராக. எல்லா தடைகளையும், பொல்லாத பிசாசுடைய கிரிகளையும், பிரிவினை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. வியாதி நிமித்தமாய், பலவீனத்து நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவரே, அப்பா அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க விரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சொன்னீரே அப்பா, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னதும்படி ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வசனத்தை நம்புகிறார்களோ அது அப்படியே ஆண்டவரே இவர்களை ஆசீர்வாதமாக நடத்துவதாக தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதியின் பலவீனத்தில் யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் அவளுங்க ஆண்டவரே பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து நல்ல டாக்டர், நல்ல வைத்தியர் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து சுகப்படுத்தி வழி நடத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளிடுங்க. இந்த ஓய்வு நாளே ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.